எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோஸில் சில்வர் பற்றின சில இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் போல் பார்த்திங்கன்னா சில்வரோட ப்ரைஸ் ரேலி தான் டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருந்துச்சு. சில்வர் ஆல் டைம் ஹை 208 டச் பண்ணி அங்கேருந்து ஒரு நல்ல கரெக்ஷன்ஸ் ஆகிட்டு இன்றைக்கி அரவுண்ட் 160s ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சில்வர் ஆர்னமெண்ட்ஸ், காயின், பார் நம்ம வாங்கணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு சில்வருடைய பியூரிட்டி பற்றின இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். லைக் கோல்டில் எப்படி 24 கேரட், 22 கேரட், 18 கேரட் இருக்கிற மாதிரி சில்வருடைய பியூரிட்டிலையும் வேரியேஷன் இருக்குது. பட் ஒன்லி டிஃப்ரென்சஸ் பார்த்திங்கன்னா கோல்டில் ஒவ்வொரு பியூரிட்டிக்குமே ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. பட் சில்வரில் நம்ம எல்லா பியூரிட்டியும் ஒரே ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்க போகிறோம். பட் ஆனால் நம்ம ரீசேல் பண்ணும் போது பேஸ்ட் ஆன் பியூரிட்டி தான் நமக்கு ரீசேல் வேல்யூவேஷன் கிடைக்கும். அதனால் நம்ம வாங்கும் போது கேர்ஃபுல்லாக கொஞ்சம் நம்ம சில்வரை வாங்கணும். 999 சில்வர் தான் ஹையஸ்ட் பியூரிட்டி. இதை ஃபைன் சில்வருன்னு சொல்லுவாங்க. 24 கேரட் கோல்டில் எப்படி ஆர்னமெண்ட்ஸ் பண்ண முடியாதோ அந்த மாதிரி 999 சில்வரில் ஆர்னமெண்ட்ஸ் பண்ண முடியாது. இதில் சில்வர் காயினும் பாரும் தான் செய்வாங்க. சில்வரை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்க கண்டிப்பாக 999 சில்வரை தான் வாங்கணும். அடுத்து 92.5 சில்வர். ஸோ இந்த சில்வரில் தான் சில்வர் ஜுவல்ஸ், பூஜா செட்ஸ், பேபிக்கு தேவையான பவுல், ஸ்பூன், சில்வர் கிளாஸ் எல்லாமே செய்கிறாங்க. இங்கே தான் நிறைய பேர் ஏமாற செய்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக சில்வர் வாங்கும் போது அங்கே 92.5 சீல் இருக்கான்னு கண்டிப்பாக பார்க்கணும். கோல்டு ஜுவல்லுக்கு நம்ம எப்படி ஹால்மார்க் இருக்கான்னு பார்க்குற மாதிரி சில்வருக்கும் பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் சில கடையில் பியூரிட்டி கம்மியாக கொடுத்துருவாங்க. லைக் 82%, 85% சில்வர் கொடுத்துருவாங்க. அப்போது நமக்கு தெரியாது. நம்ம ரீசேல் பண்ணும் போது தான் அதோடைய பியூரிட்டியை பேஸ் பண்ணி நமக்கு வேஸ்டேஜ் 22 ஒரு 30% கூட வேஸ்டேஜ் போகும்போது தான் நமக்கு தெரியும். பீஸ் ரேட் சொல்கிற சில்வர் ஜுவல்லரி ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு 10 கிராம்ஸ் தான் இருக்கும். நம்ம அதையும் தாண்டி அமௌண்ட் அதுக்கு பே பண்ணுவோம். பட் அகெயின் ரீசேல் பண்ணும்போது 10 கிராம்ஸாக தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ரீசேல் வேல்யூவேஷன் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்க பட்சத்தில் நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து சில்வர் 70 to 85% பியூரிட்டி. ஸோ இதில் மோஸ்ட்லி கொலுசு, காலில் போகிற மெட்டி தான் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஹார்டான ஜுவல்ன்றதுனால அதர் மெட்டல் கொஞ்சம் அதிகமாக அதில் இருக்கும். இது என்னோடய கொலுசு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டச் 80னா 80% சில்வரு. ஸோ இது என்னோடய பொண்ணோட கொலுசு. அது என்ன டச் பார்த்தீங்கன்னா 83 போட்டிருக்கு. ஸோ 83% சில்வர். ஸோ நீங்கள் கொலுசு வாங்கும் போது இதை செக் பண்ணிக்கோங்க. 8க்கு கீழே இருக்கிறத நீங்கள் வாங்காதீங்க. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் வாங்கி வச்ச ஃபிசிக்கல் சில்வர். ஃபஸ்ட்டு இந்த சில்வர் 1/2 kg. இது ஜாய் ஆலுக்காஸில் வாங்கினது. ஏதோ ஒரு ஆஃபரில் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நான் வாங்கினது. வாங்கினப்போ ரிட்டர்ன் கொடுக்கும்போது எவ்வளோ வேஸ்டேஜ் கேட்டதுக்கு 2 to 3% சொன்னாங்க. நான் லாஸ்ட் வீக் இந்த பாரை ஜிஆர்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் செக் பண்ணப்போ அவங்க எனக்கு இது 12% வேஸ்டேஜ் போகிறதா சொன்னாங்க. ஏன்னா நான் வேறு கடையிலேருந்து வாங்கி அங்கே கொடுக்கறதுனால ஜிஆர்டிலேயே வாங்கினா பிலோ 5% வேஸ்டேஜ் போகிறதா அவங்க சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இது எனக்கு கேஷாக தரமாட்டேன். நான் இதை கொடுத்துட்டு எதர் கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சில்வராக பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாரு, காயின் வாங்குறீங்கன்னா பில்லை பத்திரமா வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கே வாங்குனீங்களோ அங்கேயே கொடுத்துருங்க. கண்டிப்பாக அங்கே நமக்கு கேஷாக கொடுப்பாங்க. இந்த காயின் எல்லாமே 10 கிராம்ஸ். இதுவுமே ஏதோ ஒரு ஆஃபரில் தான் நான் வாங்கினேன். மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் பர் கிராமுக்கு 5 rupees லெஸ் பண்ணி நான் வாங்கினேன். இது நான் ஜெயச்சந்திரனில் ஷாப்பிங் பண்ணதுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இதில் 999 சிம்பிள்லாம் எதுவுமே போடல. சரி, அவங்க கிஃப்டாக கொடுத்தாங்கன்ட்டு அதையும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். அண்ட் இந்த காயின் 4 கிராம்ஸ். இது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் எனக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க. இது 1 kg சில்வர் பார். இது எனக்கு தெரிஞ்ச கடையில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ ஹிந்துஸ்தான் பிளாட்டினத்தோட சில்வர் பார். அவங்களுடைய ஒவ்வொரு பாருமே தனித்தனி சர்டிஃபிகேட் நம்பரோடு வரும். சில்வருடைய ரீசேல் வேல்யூ பார்த்திங்கன்னா பாரு, காயின் 3 to 5% தான் இருக்கும். இது ஒவ்வொரு கடைக்கு வேரி ஆகும். அண்டு சில்வர் 92.5%க்கு ஆல்மோஸ்ட் 15 to 20% வேஸ்டேஜ் இருக்கும். அண்ட் சில்வர் 70 to 85%க்கு 30 to 35% பேஸ்ட் ஆன் பியூரிட்டி வேஸ்டேஜ் இருக்கும். இதை தாண்டி நீங்கள் சில்வர் பீஸாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா சில்வர் ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்டாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
மார்க்கெட்டில் ஒரு டேர்ம் இருக்குது, எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைப்போதிசிஸ். அது ஒன்றும் இல்லை, மேக்கிங் த இன்வெஸ்ட்மெண்ட் அட் எ ரைட் ப்ரைஸ். ஸோ கரெக்டான ப்ரைஸில் உங்கள் அசட் அலோகேஷனை பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.